நரகவாதிகள் கவலையால் உச்சமானவர்களாக இருப்பார்கள். இப்போ இங்க வந்து கவலை வரும் போகும், துன்பம் வரும் போகும். ஆனா நரகவாதிகள் அப்படி அல்ல, அவர்கள் கவலையின் உச்சத்திலே இருப்பார்கள். கவலையின் உச்சத்தில் இருந்தா தண்டனையுடைய வடிவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்புள்ள சகோதரர்களே. அதாவது ஒரு மனிதன் உடல் ரீதியாக ஒரு தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு கோடியில உண்டா பிரிச்சு மன ஆறுதல் கிடைச்சாலும் கூட அவனுக்கு ஓரளவு தாங்குற சக்தி வந்துடும். கோடியில அதை உண்டாக பிரிச்சு அது கோடியை பிரிச்சு ஒரு பகுதி கிடைச்சுன்னு வைங்களேன், ஆறுதலுக்கு ஒரு வழி இருக்கணும் வைங்களேன், இதை தாங்குற சக்தி கொஞ்சம் இருக்குமா. உச்சகட்டமான வேதனை தாங்குற சக்தி என்ன செய்யும், அதுக்கான எந்த சான்ஸும் அல்லாஹ் வைக்கல. அந்த அதாவது இது நம்ம மூணாவது தெரிந்து கொள்ள வேண்டியது ஹம் ஹசன் விளங்கிட்ட. அதனால சொர்க்கவாதிகள் என்ன சொல்வார்கள் என்றா, சொர்க்கத்துக்கு நுழைய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன, எங்களை விட்டு கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கு என்ன எல்லா போடும். உலகம் ஒரு கவலை, உலகம் ஒரு கவலை, அந்த கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சொர்க்கத்துடைய வாக்கு இது. கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். நரகவாதிகளோட வேலை என்ன, கவலை வேதனை, அதை நினைச்சு 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 உருகுவது. அது வந்து சாதாரணமானதாக இருக்காது. ஏன் சாதாரணமானதாக இருக்காது, அந்த கவலையுடைய வடிவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்திருக்கிறான். அவங்க வந்து ஒரு கேட்கறதுக்கு ஒருவர் வாராரு, அவருக்கு ஒரு தீனாரோ ஒரு திர்ஹமோ கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே பக்கத்தில் இருந்த வேலைக்காரர் சொல்றாரு, தகப்பல் அல்லாஹு மின்க், அல்லாஹ் உங்களிடம் இருந்து என்ன செய்யட்டும், அங்கீகரிக்கட்டும் என்றார். இப்னு உமர் பல ஜிஹாதுகள் பல யுத்தங்கள் கலந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு மிக முக்கியமான தோழர்கள் ஒருவர். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்திய காலத்தில் நடக்குது. எவ்வளவு அமல்களை முற்படுத்திருப்பாங்க, எவ்வளவு அமல்களை முற்படுத்திருப்பாங்க. இவர் சொல்றாரு, தகப்பல் அல்லாஹு மின்க், அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்து அங்கீகரிப்பானாக சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு கண்ணால கண்ணீர் மேய்ச்சிட்டு. அப்போ அவர் வந்து சொல்றாரு, வல்லாஹி லவ் அலிம்து அன் அல்லாஹ் தகப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் ஸியாமன் அவ் ஸதகத்தன் லஅஹ்பப்துல் மௌத் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா என்னிடம் இருந்து ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு சதகா, இதை ஒரு திர்ஹம், இதை ஏற்றுக்கொண்டானே எனக்கு தெரிந்து விட்டான். ஒரு திர்ஹத்தை, ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டானே எனக்கு தெரிந்து விட்டால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா, அல்லாஹு தாலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்து தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு தாலா அங்கீகரிச்சிட்டானா நான் இறையச்சம் உள்ளவன் என்னது அர்த்தம். அப்போ இந்த ஒன்றை அல்லாஹு தாலா அங்கீகரித்தான்ன்றது எனக்கு தெரியாது. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு முஃமின் எப்படி ஒரு முஃமின் அச்சமற்று இருப்பான்னு கேட்கிறாங்க. அவன் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. அவன் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியும். அவன் செய்த தீமைகள் எழுதப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் செய்த தீமைகள் எழுதப்பட்டது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. எப்படி என்ன, அதாவது மௌனம், ஒரு முஃமின் அச்சமற்று இருப்பதை என்ன செய்யறாங்க, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறான். இந்த கவலை இருக்குது, அதாவது ஒரு மனிதன் இதற்குள்ள போன பின்னால் அந்த நரகத்திற்குள்ள போற அந்த நேரம், அந்த கவலை, அந்த வேதனையுடைய உச்சம் என்ன அப்படின்னு சொன்னால் பல விதங்கள் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இப்னு உமர் அவர்கள் இந்த தீனாருக்கு திர்ஹத்துக்கு சொன்னாங்க தானே, நரகவாதிகளுடைய உச்சகட்ட ஆசையாக இது இருக்கும். ஒரு மனிதன் உச்சமான துன்பத்தில் இருந்தால் மினிமமான ஆசை வைப்பான். துன்பமும் வேதனையும் அதிகரிக்க 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 அவன் ஆசையுடைய லெவல் அது குறைஞ்சி 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 இதுக்கு போகும். சும்மா சிம்பிளாக நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்படியான சூழ்நிலை இருக்க எங்களோட ஆசைகள் வளர்ந்து கொண்டே போகும். ஆசைகள் வளர்ந்து அது வேணும் இது வேணும் வளர்ந்துகிட்டே போகும். திடீரென ஒரு கலவர சூழல், நம்மளோட உயிர்களை பாதுகாக்க முடியாத சூழல், இருப்பை பாதுகாக்க முடியாத சூழல், குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சூழல் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட்டாக நினைக்கக்கூடியது தெரியுமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு இடம், இதுதான் நம்ம நினைப்போம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், நரகத்துடைய தண்டனைகள் இது எவ்வளோ வேதனையானது அப்படின்னு சொல்லி. இதோட சம்மந்தப்படாத உதாரணமாக இருந்தால் அது உச்சத்தை நீங்கள் விளங்கி கொள்றதுக்கான இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சில சகோதரர்கள் காட்டுக்குள்ளே அந்த வேட்டையாடுறதுக்கெல்லாம் போவாங்களே, அப்படி போன நேரத்தில் ஒரு சகோதரர் வந்து மலஜலம் கழிக்கிறதுக்காக போகிறாங்க. போன நேரத்தில் அவருக்கு வந்து என்ன, அதாவது வழி மாறிட்டு, பெரும் கொண்ட காடு, சரியா, வழி மாறிட்டு ரிட்டர்ன் வர கிடைக்கல. அப்போது வனவிலங்குகள்லாம் வாழக்கூடிய ஒரு காடு, ரிட்டர்ன் வர வரை கிடைக்கல. இவர் வரலையேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு முழுசா தேடினாலும் அவர் கிடைக்கல. அவர் எப்படி போய்கிறாருன்னா, வந்த திசைக்கு நேர் எதிரான திசையில அவர் என்ன செய்யறாரு, பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஈவினிங் ஆக ஆக என்ன நடக்கும்,
வனவிலங்குகளோட நடமாட்டங்கள் என்ன செஞ்சிடும், வர ஆரம்பிச்சிடும். அப்போ வேட்டையாடி அவர் என்ன செய்யலாம், கொல்லப்படலாம் என்ற ஒரு நிலைமை வந்துட்டு, அப்போ இவரை தேடி தேடி போய் அடுத்த நாள் பகலுடைய நேரம், அதாவது அந்த வன பாதுகாவலர்கள் இருப்பாங்களே, அந்த காட்டுக்கண்டு பொறுப்புள்ளவங்க, அவங்களோட எல்லாம் போய் தேடி ஒரு இடத்துல அவர் ஒரு மரத்தில் சாஞ்சி உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. அடுத்த நாள் பகல் நேரம், சரியா? இப்போ வசதியின் காரணமாகத்தான் இதுக்கெல்லாம் போனது. இப்போ எல்லாரும் தேடி அங்கே போன அவர் முதலாவது தண்ணி கேட்குறாரு, தண்ணி கொஞ்சம் தாங்கன்றார். இப்போ தண்ணி எடுத்து குடித்த பிறகு அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு சிச்சுவேஷனை பற்றி அவங்க பேசுவாங்களே, பேசி கேட்கக்குள்ள எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்றான். எனக்கு இந்த உலகத்தில் உச்சகட்டமாக ஆசை என்னது, எனக்கு குடும்பத்தோடு வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு வேற எந்த ஆசையும் அந்த இடத்துல அல்லாட்ட நான் கேட்ட ஒரே துவா, எனக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் எனக்கு வேணாம், இனி எதையுமே எனக்கு தராது, எனக்கு தேவை நான் என் குடும்பத்தோட போய் என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் எந்த கஷ்டத்தையும் சுமக்கிறதுக்கு நான் ரெடி, எந்த துன்பத்தையும் நான் சுமக்க ரெடி, என்னை இங்கிருந்து என்ன செஞ்சிரு எடுத்துருன்றார். நினச்சி பாருங்க, வசதியுடைய உச்சகட்டத்தில் தான் அந்த இடங்களுக்கு போனாங்க. ஆனால் துன்பத்துடைய உச்சகட்டம் வருகின்ற பொழுது மனிதனுடைய ஆசையுடைய லெவல் என்ன செய்யும், இறங்கிக் கொண்டே போகும். நரகவாசிகள் சொர்க்கவாசிகள்கிட்ட அதிகம் ஆசைப்படக்கூடிய உச்சகட்டமான ஆசை என்னன்னு கேட்ட பொழுது சொன்னாங்க, என்னன்னு சொன்னால் தண்ணீர், கொஞ்சம் தண்ணி வேணும், அவ்வளோதான். இதுதான் நரகவாதிகளுடைய உச்சகட்ட எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறான். சொர்க்கவாதிகளை பார்த்து நரகவாதிகள் கேட்பார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மா, தண்ணிலிருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஊற்றி விடுங்கள் என்று சொல்வார். சொர்க்கம் கொடுப்பதற்கு எல்லாமே உண்டு, அதில் எங்களோட உறவுகள் கூட இருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேணும். நம்ம நரகம் போவதை விட்டும் எங்களோட உறவுகள், சொந்தங்கள், நம் யாருக்கு உழைத்தோமோ, ஹராமாகலாம் உழைச்சி கொடுத்தோமோ, பிரிஞ்செல்லாம் உழைச்சோமோ, அவர்கள் சிலவேளை மன்னிக்கப்பட்ட சொர்க்கவாதிகளாக இருக்கலாம். சொர்க்கத்தில் கொடுப்பதற்கு அவர்களுக்கு இந்த பூமியும் அதை விட 10 மடங்கும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். அவங்ககிட்ட நம்ம கேட்கறது உண்டு தான், வற்றாத அவர்களுடைய நீரிலிருந்து, மதுரமான அந்த நீரிலிருந்து ஒரே ஒரு கொஞ்சம், அதாவது இதில் கூட கேட்கல, ஊற்றி விடுங்கள் என்று கேட்பார்கள். அங்கிருந்து என்ன பதில் வருமெண்டா, அதாவது அல்லாஹு தாலா இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹு தாலா அதாவது அது ரெண்டையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், உங்களுக்கு தந்ததிலிருந்து அல்லது தண்ணிலிருந்து ஊத்துங்கன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு ஹராமாக்கி விட்டான்னு பதில் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். என்றால் நினைத்து பாருங்கள், ஆசையுடைய லெவல் எப்படி குறையுது, ஆசையுடைய லெவல் எப்படி குறையுது. இதுதான் வேதனையுடைய உச்சம், வேதனையுடைய உச்சம். நரகவாதிகள் அவ்வளவு தண்டனைக்கு மத்தியிலும் அவர்கள் ட்ரை பண்ணக்கூடிய உச்சமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பேசுறதுக்கான ஒரு ஆறுதல், பேசுறதுக்கான ஒரு ஆறுதல் தேடுவார்கள். ஏன்னா அந்த நேரம் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தண்டனை இன்னொரு இடத்துல நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அது மனசுல உள்ள என்ன ஒரு கோடி மடங்குல உண்டையாவது நரகத்தை என்ன செய்யலாம், குறைக்கலாம் என்று ஆசை வைப்பார்கள். அந்த வேதனை உச்சகட்டத்தில் அவர்கள் பேசுறதுக்கு யாரும் கிடைப்பாங்களா, எல்லாருமே கவலையில இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ்விடத்துல பேசுவதற்காக முயற்சி எடுப்பார்கள், அல்லாஹ்விடத்துல பேசுவதற்காக முயற்சி எடுப்பார்கள். யார் மூலம், மாலிக், விளங்கிட்டா, நரகத்துடைய பொறுப்பாளராக அல்லாஹ் தஆலா நியமித்திருப்பான். அவ்வளவு பெரிய நரகத்துக்கு யார் பொறுப்பு, அவர் தான். அவரிடத்திலே இறைவனிடத்தில் சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஒரு முடிவை எந்த இடத்துல என்ன, அதாவது சொல்லுவது, அதாவது இதோட முடிஞ்சுது அப்படின்னு எங்களை அழித்து விடுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்கோ என்னுடைய பேச முடியுமான், இறைவனிடத்திலிருந்து பதில் சொல்லப்படும். அதாவது வலா துக்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், இதிலேயே நீங்கள் இழிவடைந்து விடுங்கள், என்னோடு பேச வேண்டாம். இந்த வார்த்தை நினைச்சு பாருங்க, வலா துகல்லிமூன், என்னோடு பேச வேண்டாம் என்ற வார்த்தை போல ஒரு உலக தண்டனையோட எதுவும் இருக்காது. வலா துகல்லிமூன், அதாவது என்னோடு பேச, அந்த இடத்துல பேச முடிந்த ஒரே, அதாவது அந்த இடத்துல நம்ம ரஹ்மத்தை நாட முடிந்த ஒரே இடம் எது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னு சொன்னால் வலா துகல்லிமூன், என்னோடு நீங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன, எனது அடியார்களில் சிலர் என்னை வணங்கி கொண்டிருந்தார்கள், என்னை அழைத்து கொண்டிருந்தார்கள், அவர்களை நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொண்டீர்கள் சொல்லுவாங்க அவர்கள். அப்ப தண்டனையுடைய பல மடங்குக்கு காரணம் நீ நல்லவனாக வாழாதது மட்டுமல்ல, நல்லவர்களை நீ செய்த அநியாயங்கள், அவர்களை நீ அதாவது நிந்தித்த விஷயங்கள், அதை நகைச்சுவையாக பேசிய விஷயங்கள், இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அப்போ நினைச்சு பாருங்க, வாதிப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், லா தஹ்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வாஹித், என்னிடத்தில் விவாதம் செய்ய வேண்டாம், என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம், உங்களுக்குரிய அனைத்து எச்சரிக்கைகளையும் நான் உங்களுக்கு முற்படுத்தி விட்டேன், எல்லாமே என்ன உங்களுக்கு தந்துட்டேன் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரத்தில் கூட கேட்பான், நரகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பான்,
நான் உன்னிடத்தில் என்ன கேட்டிருந்தேன் இந்த உலகத்தில்? என்னையை மட்டும் வணங்கணும், என் அல்லாதவர்களை வேறு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதை நீ செஞ்சியா? அதை நீ என்ன செய்யலை? செய்யவில்லை. இதுதான் உனக்கு நான் கேட்டிருந்தது, அதை கூட நீ என்ன செய்யலை? செய்யலேன்னு சொல்லப்படும் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள, இது நரகத்துக்குள்ள போடப்படும் வரைக்கும், போடுவர்கிற நேரத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், உங்களுக்கு தூதர்மார் வரலையாண்டு. அந்த வேதனையோட உச்சத்தை பாருங்க. உங்களுக்கு தூதர்மார் வரலையா, உங்களுக்கு எச்சரிக்கலையா என்று சொல்லப்படும். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்றான். எனவே பேசுறதுக்கான சந்தர்ப்பம் நரகத்தில் போடும் வரைக்கும் இருக்கும். ஆனா போடப்பட்ட பின்னால வலா துகல்லிமூன், என்னோட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம்டா. வேற யாராலும் அந்த இடத்துல அவர் ரிலீஸ் ஆகலாம். வேற எப்படி ரிலீஸ் ஆகலாம்? எந்த அடிப்படையில் நான் எங்க இருக்கிறேன், எதனால இருக்கிறேன், இவ்வளவு காலத்துக்கு எப்படி இருப்பேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இதுவும் அல்லாஹ் தஆலா அதாவது நரகத்தை பற்றி சொல்லுகின்ற வேதனைகள்ல, கவலைகள்ல உச்சமானது ரப்பு எங்களோட பேசாம போறது. நம்ம அதாவது செய்த பாவங்கள், செய்த அதாவது தவறுகளால இறைவன் எங்களோடு பேசாமல் போகக்கூடிய விஷயம் இருக்குது. அதாவது ஒன்றில் அல்லாஹ் தஆலா நிரந்தர நரகம் என்றால் நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். தற்காலிக நரகம் என்றால் அதுவரை காலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போவதில்லை, பேச போவதில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனை. அந்த குறிப்பிட்ட காலம் எதுன்னு எங்களுக்கு என்ன தெரியாமல் இருப்பது எவ்வளவு பெரிய. இன்றைக்கு நம்ம சின்ன 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 வேதனைக்கெல்லாம் யாரோட பேசுறோம்? அல்லாஹ்வோட பேசுறோம், அல்லாஹ்வோட அழுகிறோம். யாழ் அதை நீக்கிரு, இதை நீக்கிரு, அதை இல்லாமாக்கிறேன். ரப்ப என்ன செய்யறான்? அவர்களை விட்டு ஃபயக்ஷிஃபு அன்ஹுமுஸ்ஸு, அவர்களை விட்டு என்ன அந்த தீங்கி அல்லாஹ் தஆலா நீக்குகிறான். ஆனா மறுமையில அவனே நேரடியாக கொடுக்கக்கூடிய தண்டனை எங்களுக்கு பேச முடியாத ஒரு கட்டம் இருக்குமா இருந்தால் எப்படி இருக்கும்?